அனுர அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். அமெரிக்காவில் நாற்காலியிலிருந்து விழுந்து விபத்துக்குள்ளான பசில் ராஜபக்ஷ. வடக்கு கிழக்கு மக்களின் காணி பிரச்சினை குறித்து பிரதமர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. மஹிந்தவின் உறுப்பினர்களின் ஆதரவை பெற முயற்சிக்கும் ஆளும் கட்சியினர் நாடாளுமன்றில் பகிரங்கம். பாடசாலைகளுக்கு விடுமுறை, வெளியான அறிவிப்பு. சிறை கைதியால் விசேட அதிரடிப்படை வீரர்களுக்கு நேர்ந்த கதி. பயணிகளுடன் நடுவானில் தத்தளித்த இந்திய விமானம், பாகிஸ்தானின் நடவடிக்கையால் பேரதிர்ச்சியில் மக்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக 50% வரி விதித்த டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ விபத்துக்குள்ளாகி கழுத்து மற்றும் நரம்பு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சட்டவிரோத நில பரிவர்த்தனை தொடர்பில் இடம்பெற்ற வழக்கின் போதே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பசில் ராஜபக்ஷவை எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை நீதவான் அருண புத்தசாசவினால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை பகுதியில் 50 மில்லியனை பயன்படுத்தி வாங்கப்பட்ட நிலம் தொடர்பான வழக்கு தொடர்பாக இந்த வழக்கு இடம்பெற்றிருந்தது. குறித்த நிலத்தை வாங்கியமை தொடர்பில் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் முன்னதாக பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட 2 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலையான போதிலும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவியின் சகோதரி அயோமா கல்பதி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனைத் தொடர்ந்து பிரதிவாதி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி தனது வாதங்களை முன்வைக்கையில், எனது கட்சிக்காரர் மே 18 மற்றும் 19 ஆகிய திகதிகளில் நாடு திரும்புவதற்காக விமான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்திருந்தார். இருப்பினும் அவர் அமெரிக்காவில் ஒரு நாற்காலியில் இருந்து விழுந்து கழுத்து மற்றும் நரம்பு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்கள் அவர் 6 மாதங்களுக்கு விமானத்தில் பயணம் செய்ய வேண்டாம் என்று பரிந்துரைத்துள்ளனர் என அவர் மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினர் மஹிந்த ராஜபக்ஷவின் பொதுஜன பெரமுனவின் மூலம் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவானவர்களின் ஆதரவை பெற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த உறுப்பினர்களை ரகசியமாக அணுகி உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்கான ஆதரவை கோரி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். ஆதரவு தர மறுத்தால் அவர்களுக்கு அச்சுறுத்தல்களும் விடுக்கப்படும் சிசிடிவி காட்சிகள் தம்மிடம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றியவர் சுயாதீன குழுக்களில் கொள்ளையர்கள் இருப்பதாகவும் பழைய திருடர்கள் சுயாதீன குழுக்களில் இருந்து வந்தவர்கள் என்றும் முன்னர் தேசிய மக்கள் சக்தியினர் கூறி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இப்போது அவர்கள் ரகசியமாக தங்கள் உறுப்பினர்களை அணுகுகின்றார்கள். கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தாமல் பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் வீடுகளுக்கு செல்கின்றார்கள் என்றும் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். அந்த நாட்களில் திருடர்களாக தெரிந்தவர்கள் என்று உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் சிக்கல் இருக்கும் போது தேசிய மக்கள் சக்திக்கு நல்லவர்களாக தெரிவதாகவும் சானக சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபை தலைவரான அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் நடத்தை குறித்து விசாரணை நடாத்த கோரி சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். நிலையியல் கட்டளையின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக எழுந்துள்ள நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கடந்த 20ஆம் தேதி சபாநாயகரின் அனுமதியுடன் செயல்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் எழுந்து நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா அரியரத்ன சபாநாயகர் வழங்கிய அனுமதியை எதிர்த்தும் நிலையற் கட்டளையை எதிர்த்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டதாகவும் இது சபாநாயகரின் விருப்புரிமையை தெளிவாக கேள்விக்குள்ளாக்கியதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெளியிட்ட அறிக்கை நிலையற் கட்டளை 91 மீறுவதாக சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.
அத்துடன் பிமலின் ஜனாதிபதி நிதியை மோசடி செய்து ஏழை மற்றும் அப்பாவி மக்களின் பணத்தை திருடிய நபர் என்ற அறிக்கையின் மூலம் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் நட்பெயருக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக மேற்படி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டதாகவும் அதிலிருந்து சில பகுதிகள் பாரம்பரிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 10வது நாடாளுமன்றம் தொடங்கியதிலிருந்து தற்போதைய சபை தலைவரின் செயல்களும் நடத்தையும் முன்னோடி சபை தலைவர்களின் எடுத்துக்காட்டுகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு முற்றிலும் முரணாக இருப்பதாகவும், எனவே 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் நடத்தை குறித்து விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் கேட்டுக் கொள்கின்றார்கள் என்று அந்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும், காணிகளின் உரிமைகளை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு காணி பிணக்கு தொடர்பான கூட்டம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று முற்பகல் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது. மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எந்த எண்ணமும் இல்லை. அதன்படி மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 26 மற்றும் 27ஆம் திகதிகளில் வழமை போல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் முஸ்லிம் பள்ளிகள் பிரிவின் பணிப்பாளர் மேஜர் டி நசுமுதீனுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணை முடிவடைந்ததால் எதிர்வரும் 26 மற்றும் 27ஆம் திகதிகளில் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜூன் 6, 2025 மற்றும் ஜூன் 9, 2025 ஆகிய திகதிகளில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. டெல்லியில் இருந்து காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகருக்கு சுமார் 220 பயணிகளுடன் சென்ற இண்டிகோ விமானம் கடும் புயலில் சிக்கியுள்ளது. 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த குறித்த விமானம் புயலில் சிக்கிய ஒரு நிமிடத்தில் சுமார் 8,500 அடி உயரத்திற்கு கீழிறங்கியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்போது பாகிஸ்தான் வான்வெளியில் சிறிது நேரம் நுழைய விமானம் அனுமதி கோரியிருந்த நிலையில் பாகிஸ்தான் அனுமதி மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அடுத்த மாதம் முதல் 50% வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையில் தடங்கல் ஏற்பட்டுள்ளதால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதனால் மீண்டும் வர்த்தக போர் வெடிக்கும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆடம்பர பொருட்கள், மருந்துகள் மற்றும் பிற பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். 2வது முறையாக பதவியேற்ற பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகள் மீது வரிகளை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.